நீல இன்னும் யோசனையா இருக்கு? போட்டியில நல்லபடியா கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும், புரியுதா? இங்க பாரு, 1000 பேரு வந்து நம்ம மன உறுதி குலைச்சாலும் அதை எதிர்த்து நிக்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்கு வரணும். அக்கா, மத்த விஷயம்னா பரவாயில்ல. நீங்க 1000 தான் சொன்னாலும் முத்து மாமா விஷயத்திலயும் ருத்ரா சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் என்னால எதுவும் பண்ண முடியாதுக்கா. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவேன். சரி, ஓ முத்து மாமா தானே நீ ஜெயிக்கணும்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. ஜெயிக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்கணும், புரியுதா? டேய், கார் வருது. அதே கலரு. கிட்ட வந்தா நம்பர் தெரியும். டேய், வண்டி ஏடுறா. நேரமாச்சு கார்த்தி. அந்த தகராறுல பார்க்க நேரம் இல்ல, கொஞ்சம் சீக்கிரமா போங்களே. சரி சரி. பாத்து எந்திரிப்பா. புரியா? யோ, நல்லா கேட்டுட்டீங்களேயா? இப்படிதான் குறுக்க வருவியா? அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நாளா வீட்டை கண்டுபிடிக்க முடியல. இப்படிதான் குறுக்க வந்து மோதுவியா? அதெல்லாம் விடுப்பா. வண்டி எடு, வண்டி எடு. சரி, கிளம்பு கிளம்பு. பாத்து போ. மெதுவா போப்பா. உட்கார்றா. ஏய், பாத்து ஜாக்கிரதையா போ. போ போ. டேய், என்னடா இது? இவனுங்க பண்ண சொதப்பல்ல அந்த காரை போட்டு விட்டுமேடா. அந்த கார் எங்க போச்சு, என்னாச்சுன்னு தெரியலையே. அண்ணங்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா தேவையில்லாம திட்டுதாண்டா விழும். அதனால அவங்க காரை ஆக்சிடென்ட் பண்ணி சொன்ன மாதிரி நிறுத்தியாச்சு, இங்கதான் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படியே சொல்ற? கண்டுபிடிச்சிட்டாருனா? டேய், அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாரா. இங்க நடக்கிறது என்ன சிசிடிவி கேமரா வச்சா பாத்துட்டு இருக்காரு. டேய், போன் பண்ணி சொல்றா. சொல்ற? நீங்க சொன்ன மாதிரியே ஆக்சிடென்ட் பக்காவா பண்ணிட்டானா? பக்கத்துல தானே இருக்காங்க, வண்டியை சரி பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு காக்கா கூட இல்ல. நாங்க தனியா வந்துட்டோம், அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சூப்பர். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. என்னாச்சு மாமா? பூங்கோத, வெண்ணிலாவால போட்டி நடக்கிற இடத்துக்கு போகவே முடியாது. சூப்பர் மாமா. நாம நினைச்சபடியே அவ வண்டியை ரிப்பேர் பண்ணி இப்ப அவன் நடு ரோட்ல தவிச்சிட்டு இருக்கா. வந்தவங்களும் டிக் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம், சொல்லுங்க. போட்டியில கலந்துக்க வந்திருக்கோம். போன் வந்துச்சா உங்களுக்கு? செலக்ட் ஆயிட்டீங்கன்னு? ஆமா, வந்துச்சு மேடம். பேர் சொல்லுங்க. வெண்ணிலா முத்தரசு. வெண்ணிலா முத்தரசன். வெண்ணிலா முத்தரசன். இருக்கு. ஓகே. யார் கண்டெஸ்டன்ட்? நீங்க தானா? நான் இல்ல, இவங்க தான் வெண்ணிலா. இந்தாங்க, இது அவங்களுக்கான பேட்ச். கூட எத்தனை பேர் வந்திருக்காங்க? 4 பேரு. இந்தாங்க, உங்க டோக்கன்ஸ் வச்சுக்கோங்க. நீங்க உள்ள போலாம். போங்க. உள்ள போங்க. தேங்க்யூ மேடம். அக்கா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. முத்து மாமா கிட்ட போட்டி இன்னைக்கு நடக்கல, கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடலாம்க்கா. லூசா நீ? அவரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தானே நீ இங்க வந்திருக்க. நீ உண்மையிலேயே அவர் மேல மரியாதை வச்சிருந்தா அவரை பத்தி கவலைப்படாத. அவரை பாத்துக்க ஆள் இருக்காங்க. நீ நிம்மதியா போட்டியில மட்டும் கவனம் செலுத்து. நீ ஜெயிச்சு கோப்பையோட வீட்டுக்கு போய் நின்னா கண்டிப்பா உன் முத்து மாமாக்கு மொத்தமும் சரியாயிடும்.
இங்க எவ்வளவு நேரம் நீ சமைக்க போற? வீட்ல அவ்வளோ பேருக்கு நிமிஷத்துல நீ சமைச்சு போடுவ. இப்போ இங்க போட்டிய ஸ்டார்ட் பண்ண உடனேயே அடுத்த 10வது நிமிஷம் ஜெயிச்சிட்டு நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம். சரியா? இங்க பாரு, உன் முத்து மாமா நீ கண்டிப்பா போட்டியில கலந்துக்கணும்னு உன்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காருல, அதனால வேற எதையும் யோசிக்காத. வா வா போலாம். போங்க. ம். அக்கா, இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குக்கா. என்ன வெண்ணிலா, அடுப்ப பத்த வச்சு சமைக்கிறதுக்கு நீ ஏன் இவ்ளோ யோசிக்கிற? அது நம்ம வீட்டு சமையக்கட்டு. இப்படி வந்து போட்டியில திடீர்னு சமைக்க சொன்னா எனக்கு என்ன தெரியும்? போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு நேரமாச்சு. போட்டியாளர்கள் அவங்க டேபிளுக்கு போங்க. போட்டியாளர்களோட வந்திருக்கவங்க எல்லாம் இங்க பாரு வெண்ணிலா, ஒன்னும் இல்ல. நீ உன் முத்து மாமாவை நினைச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா சமையல் செஞ்சிடுவ. சரியா? எதுக்கும் பயப்படாத. ஆல் தி பெஸ்ட். அண்ணி, கலக்கிடுங்க. நீங்க தான் ஜெயிப்பீங்க. வெண்ணிலா, வழக்கமா செய்யறத விட்டுட்டு வித்தியாசமா ஏதாவது செய். புரியுதா? நீ போட்டியில செலக்ட் ஆனதுக்கு காரணமே உளுந்தாங்களி செஞ்சதுதான். அதுல இருந்த வித்தியாசம் இதுலயும் இருக்கணும், டேஸ்டும் இருக்கணும். புரியுதா? சரியாடு. மாப்பிள எந்திரிக்காதீங்க. பாத்து பாத்து. சகல, ஏதாவது உங்களுக்கு வேணுங்களா? பூஜா இல்லைன்னா அசோக் தான் ஃபோன் பண்ணாங்களா? அவங்க போட்டி நடக்கிற இடத்துக்கு போயாச்சு மாமா. ஃபோன் போடுங்க, கொஞ்சம் பேசணும். மாப்பிள அங்க போட்டி ஆரம்பிச்சிருக்கும். மாப்பிள விடுங்க, நீங்க படுங்க, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. வணக்கம் மேடம். ஹலோ, வணக்கம் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், போட்டியில கலந்துக்கிறவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் இப்ப சொல்ல போறேன். சமைக்கிறவங்க உங்க கையில தயவு செய்து மொபைல் இருக்க வேண்டாம். அப்படி யாராவது மொபைல் வச்சிருந்தீங்கன்னா உங்க கூட வந்திருக்கிறவங்கள்ட்ட தயவு செய்து கொடுத்துருங்க. டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம். ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஒரு முறை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு கொடுத்திருக்கிறது அரை மணி நேரம். இந்த 30 நிமிஷத்துக்குள்ள நீங்க இந்த டிஷ்ஷை செஞ்சு முடிக்கணும். அதுக்கு மேல ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டா கூட சாரி ஃபோக்ஸ், அதுக்கு மார்க் குறைப்பேன். உங்ககிட்ட அங்க இன்கிரீடியன்ஸ் நாங்க கொடுத்து வச்சிருக்கோம்ல, அதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நீங்க ஏதாவது இன்கிரீடியன்ஸ் கொண்டு வந்திருந்தாலோ இல்ல அக்கம் பக்கம் எல்லாம் ஏதாவது பாரோ பண்ணீங்கன்னா அதுக்கும் மார்க் குறைப்பேன். ஓகே? தயவு செய்து உங்க டிஷ் மேல மட்டுமே கவனம் செலுத்துங்க. அக்கம் பக்கம் பார்க்காதீங்க. அவங்க என்ன ஸ்பீட்ல பண்றாங்க அதெல்லாம் நீங்க நோட் பண்ண தேவையே இல்ல. இதுக்கெல்லாம் நான் மார்க் குறைப்பேன். நம்பர் 3, முழுக்க முழுக்க இது ஒரு தவம் மாதிரிமா. இதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய வேண்டியது. ஓகே? என்ன, ரெடி தானே எல்லாரும்? ரெடியா இருக்கும்.
ஏன் வந்துட்ட வெண்ணிலா? அக்கா அக்கா ஒரு தடவை போன் போட்டு கொடுக்கா. முத்து மாமா கிட்ட பேசிட்டு நான் போறேன். அக்கா ஒரு தடவை முத்து மாமா கிட்ட போன் போட்டு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பேசிட்டு போயிடுறேன். போன் போட்டு கொடுங்கக்கா. அசோக் கால் பண்றப்பல சொல்லுங்க அசோக். நான் பூஜா பேசுறேன். கொஞ்சம் அண்ணா கிட்ட குடுக்குறீங்களா? வெண்ணிலா பேசணும்னு சொல்றா. மாப்பிள்ள தூங்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ள என்னாச்சு? வெண்ணிலா பேசணுமா? வெண்ணிலா கொடுங்க. பேசு. ஹலோ வெண்ணிலா. என்ன ஏன் வெண்ணிலா அழுற? இங்க பாரு வெண்ணிலா, அலறதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல. அழக்கூடாது. மேடம் நீங்க போட்டியில கலந்துக்கிறீங்களா இல்லையா? வெண்ணிலா 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 ஹலோ. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஃபர்ஸ்ட் இப்ப போட்டியில கலந்துக்கோ. நீ முதல்ல போய் போட்டியில கலந்துக்கோ. நான் சொல்றது புரியுதா? சரி முத்து மாமா கலந்துக்கிறேன். போ போ வெண்ணிலா, ப்ளீஸ் சீக்கிரம் போ ப்ளீஸ். Okay, and your time starts now. என்னம்மா அடுப்பே பத்த வைக்காம என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா நீ? நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஏன் பூஜா? அவளை இப்படி வற்புறுத்தி கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. அவளுக்கு சுத்தமா சமையல் போட்டியில கலந்துக்கிற மூடே இல்ல. இதுல எங்க ஜெயிக்க போறா சொல்லுங்க? ஆமா நானும் கவனிச்சேன். வெண்ணிலாவாவே இல்ல. என்ன பண்றது? இப்படி ஒரு தடை வரும்னு நாம நினைக்கலையே. சொல்லுங்க. அடுப்ப பத்த வச்சிட்டியா? பத்த வச்சிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. வடை சட்டி இருக்குல்ல, அதை அடுப்புல எடுத்து வை. எடுத்து வச்சாச்சு. வெங்காயத்தை போடு அதுல. என்னம்மா முழு வெங்காயத்தை அப்படியே போட்டு வதக்குறீங்க? எனக்கு அப்படிதான் சார் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஏய் என்னாச்சு? உன்னை அப்படியே வா போட சொன்னேன். ஏன் முழுசா அப்படியே போட்டுட்ட? யோ கொஞ்சம் பேசாம இரியா. என்னங்க மரியாதை இல்லாம பேசுறீங்க? ஐயோ உங்களை இல்ல சார். சாரி சார். அப்பப்போ என்கிட்ட ஆவிகள் வந்து பேசும். அந்த மாதிரி ஒரு ஆவி இது. ஆவியா? ஏண்டி நான் ஆவியா? பாவி பாவி. உன்னை கட்டின பாவத்துக்கு என்ன ஆவியாக்கிட்டல? யோ
கொன்றுவேன். சீக்கிரமா சமையல் பண்ற வழிய சொல்லியா? அப்படியா? வீட்ல அடுப்பு பக்கத்திலே வரமாட்ட, இப்ப இங்க வந்துட்டு சமையல் செய்யறேன்னு சொல்லிட்டு நிக்கிற. ஏன்டி இப்படி அலும்பு பண்ற? என்னத்தையோ செய். சரி நான் சொல்றேன், அடுத்து என்ன பண்ணணும்னா வெண்ணிலா, சீக்கிரம் சீக்கிரமா பண்ணு. வீட்டுக்கு போவேனாமா? ஐயோ, என்ன கொதிச்சிருச்சு. ஏமா, என்ன இவ்வளவு காஞ்சிருக்கும் போது யாராவது மிளகாவத்தல எடுத்து போடுவாங்களா? என்னம்மா நீ முன்ன பின்ன சமைச்சிருக்கீங்களா? உங்களுக்கு சமைக்க விருப்பம் இல்லைன்னா கிளம்புங்கம்மா. இங்க இருந்து மத்தவங்களுக்கு சமைத்து கொடுக்காதீங்கம்மா. பாருங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. தயவு செஞ்சு கிளம்புங்கம்மா. சார் விடுங்க சார், வாங்க வாங்க சார். ஏமா வந்து எங்க உயிரை எடுக்கிறீங்க? என்னங்கம்மா? வாங்க சார், வாங்க உட்காருங்க சார். தண்ணி தான் வேணுமா? ஃபோன் கொடுங்க. ஃபோனா? ஸ்ட்ரெயின் எதுக்கு? ஃபோனை கொடுங்க மாப்பிள்ள. சரி சரி இருங்க கொடுக்குறேன். இந்தாங்க. பூஜா, அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? அண்ணா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வெண்ணிலாவால இந்த போட்டியில ஜெயிக்க முடியாது.